2 பேரையும் நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தேன். அடிக்கடி நீங்க 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, மன வருத்தங்கள்ல ஒரு தெளிவான விடை கிடைக்காத வேதனைய அடைஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலம் நீங்க மன அமைதியா இருக்கணும். உங்களுக்கு நிலையான தொழிலும், வாழ்க்கையும் தெளிவா நடக்கும். இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாத நேரம் இருக்கு. அதனால மனதை பொறுமையாக இருக்க வையுங்கள். வேற என்ன வேணும் உங்களுக்கு? 3 மாதங்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. அந்த கேள்விக்கு விடையே இல்லை. இது என்ன மாதம்? சித்திரை, வைகாசி, ஆனி. புரியுதா? வருமானம் வரும். தொழிலை உருவாக்கி தரேன். நான் சொன்ன அர்த்தம் இருக்கும். நீங்க அப்படி போனீங்கன்னா 2 உடனே திரும்பி இங்க வந்துருவீங்க. புரியுதா? 3 மாதம் பொறுமையாக இருங்கப்பா. மனக்குழப்பெல்லாம் வரும். நல்ல வாக்கு கொடுக்கலையே அப்படின்னு நீ வருத்தப்படாத. உன் இஷ்டத்துக்கு என்னைய நினைக்காத, என் இஷ்டத்தை நிறைவேற்று. நிம்மதியாரு, ஜனனமாகும். வெற்றி உண்டு. புண்ணியம் பண்ணிங்க, சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு அப்படியா? தான் பெற்ற பெண் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருமா? பாக்கா, அவனுக்கு பொம்பளை பிள்ளை இருக்காக்கா? எங்க இருக்கா? யாரெல்லாம் வந்தீங்க? பொண்ணு எங்க இருக்கு? அவளை பத்தி தான் கேட்க வந்திருக்கியா? என்ன கேட்க போறப்ப அவளுக்கு? அவளுக்கு தான் சொல்லி முடிச்சுட்டு நீ என்ன கேட்க போற? எந்த பிள்ளைய? கால் வந்துட்டு வா. சேர்ந்து வந்திருந்தா ஒரே வாரத்தில் முடிஞ்சிருக்கும். என்ன உட்காருங்க. அம்மா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. பகவான் விரும்பாம இந்த கல்யாணம் நடந்திருக்காது. புரியுதா உனக்கு? இந்த வாழ்க்கை நல்லா இருக்குவதும் நல்லா இல்லாம இருக்கிறதுக்கும் ஆண்டவன் தான் காரணமா இருப்பானே தவிர நீ ஒரு பொழுதும் காரணம் இல்லை. அதனால உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்கணும்னு உன் முன்னாலே சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. இன்னும் 3 மாதம் நீ பொறுமையாக இருந்தால் உன் எண்ணம் நிறைவேறும். ஆனந்தமாக இவர்களை நீ வழி அனுப்பி வைப்பாய். கால் வந்துட்டு வா. இப்பொழுதே நீங்க சபரிமலை ஐயப்ப சாமிக்கு இந்த வருஷம் நாங்க நெய் அபிஷேகத்துக்கு நெய் தாரம்னு சொல்லி 101 ரூபாய் எடுத்து ஒரு துணியில கட்டி வீட்டில் வச்சுக்கா. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆம்பளை பையன் பிறப்பான், ஐயப்பான்னு பேர் வை. சுவாமியே புண்ணியமுடைவாய் மகளே, ஆனந்தம் கொள். வயிறார சாப்பிட்டுட்டு போ. அடுத்தும் தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்த மக்கள் பெண்ணடியாள்னு சொல்லுங்க. பெண்ணடியாள் யாருமா நீ? யாரெல்லாம் வந்திருக்கிய? வர சொல்லுங்க. தனிதா பக்கம் பிடிக்க. கால் வந்துட்டு வாமா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே. கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிக்கணுமா? எங்க இருக்காரு ஐயா ராசா? கண்ண முடிக்கா. நல்ல நல்ல கண்ண மூடலையே நீ. இந்த பிள்ளைய கையில வாங்க. இந்தாமா, இந்த விரலை பிடிச்சிக்காமா. இந்த விரலை பிடிக்கும். மனதை ஒருநிலைப்படுத்துமா. எஸ், கால் வந்துட்டு வாமா. நீ மட்டும், நீங்க எல்லாம் உட்காரு. அவன் வெளிநாட்டுல இல்ல, வட மாநிலத்துல இருக்கான். புரியுதா? வட மாநிலம்னா எங்க இருக்குது? நார்த் இந்தியன்ல இருக்கான். ஆனா அவன் வந்து உன்னை சேர்வானான்னு கேட்டேன். அவன் வேற ஒரு திசையில தன்னுடைய வாழ்க்கையும் மனதையும் வச்சிருக்கிறான். அவனை நீ நம்ப வேண்டாம் அப்படின்னு உத்தரவு இருக்கு. புரியுதா? அதுக்காக வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? எப்படியாவது அவனை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? நீ சொல்லு பார்ப்போம். நல்ல பிள்ளை. உனக்கு உன் வீட்டுக்காரர் வேணுமா? அப்ப நீங்க 2 தனியே போயிருங்க. நீ மட்டும் உட்கார்ந்துக்க. நீங்க இங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டேனே.
நீ காலில் வந்துட்டு வாமா. ஒரு ஆப்பிள் பழம் வேணும் எனக்கு. உட்காரலாம். கருப்புசாமி, சனி பகவான்கிட்ட நான் உத்தரவு கேட்டேன். 6 மாத கால அவகாசத்துக்குள்ள உன்னையும் உன் பிள்ளையும் வந்து அவரை நான் பார்க்க வைக்கிறேன். அதற்கிடையில உனக்கு தொலைபேசி மூலமாக உனக்கு தொடர்பு கொள்ளவும் வைக்கிறேன். உன் பிள்ளைக்கு பணம் அனுப்பவும் வைக்கிறேன். உணவு பஞ்சம் இல்லாமல் உறைவிடத்தோடு புண்ணியமா வாழ வச்சுட்டாரேன். இந்தா, செம்மையாக இருப்பாய். உனக்கு வருமானத்துக்கு ஒரு சிறிய பணி கிடைக்கும். அதுல நீ உயர்ந்தோங்கி இருப்பாய். கவலைப்படாத. என்னைய 3 முறை வந்து சந்தித்துக்கொள். குழந்தைய கொண்டாங்க. கர்மசாமி, ஆமா. அப்படியா? யார் அது? கேட்டு பார்க்குறேன். நகைகள் சம்பந்தமாக தங்க நகைகள் கையை விட்டு போயிருக்கு. அது மீளுமா மீளாதான்னு குழப்பம் யாருக்குப்பா? கால் வந்துட்டு வா. நல்ல கால் வந்துட்டு வா. சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு, அது இருப்பவர் வீடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நகையை யாரு? நீ அடமான வச்சா? உன் பொண்டாட்டி அடமான வச்சாளா? அவளுக்கு தெரியுமா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? எந்த? சரி, போயிட்டு வா. உன்னைய கொஞ்சம் நான் தோண்ட வேண்டி இருக்கு, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மகனே, 1.25 ஆண்டுகள் 1.5 வருஷம் உனக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது நீ தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதும் பொருள் வாங்கணும்னு நினைச்சதும் மகா குற்றம் தான். ஆனா இப்போ இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் வரக்கூடிய நல்ல நேரத்தை உருவாக்கியாச்சு. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பிறகு உன்னுடைய கடன்கள் தீரும், புதிய தொழில் அமையும் உனக்கு. காலம் அந்த தொழில எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் நான் சொல்லிடுறேன். வேற என்னத்துக்கு சொல்றேன்னா, அதே மாதிரி உன்னுடைய சரி, ஒண்ணும் இல்லை, போயிட்டோம் வா. வருமானங்களை சரியாக பொண்டாட்டிகையில கொடுத்து வாங்கடா. அப்பதான் வீட்டுக்குள்ள மன அமைதி கிடைக்கும். தொழிலையும் அமைச்சு தரேன். நல்லா நல்லா சந்தோஷமா. கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை. திருப்பூர் திருப்பூர் நீ மட்டும்தான் வந்திருக்கியா? திருப்பூர்ல இருந்து நீ என்ன இங்க முதலிடம் பெற்றவளா? பக்தரோட பக்தியா வந்து நெல்லுமா. அங்க வாமா, பக்தரோடு பக்தரா வந்து நெல்லு. யாருக்குமே பஸ்ட் ப்ரியாரிட்டி கிடையாது. ஆனந்தமா வந்து நிக்கணும். கூப்பிட்டா வந்து கேட்டுட்டு அமைதியா சந்தோஷமா உட்கார்ந்துக்கணும். உண்மையா இல்லையா? அதான் கர்மசாமி ஐயா. கல்யாணம் முடித்த பின்னும் என் வாழ்க்கையில் ஒரு சில மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. அதுக்கு எனக்கு தெளிவு வேணும்னு கேட்டு வந்தது யாரு? நான் சொல்றத நல்லா புரிஞ்சு வரணும். யார் வரா? திருமணத்துக்கு யாருமா? கால் வந்துட்டு வாமா. உனக்கு தாம்மா. இதுல இருந்து குளுமை இருக்கா இல்லையா? இந்த மண்டை தடுக்குதா? ஓ, தலையை அங்க வச்சுட்டு வந்து உட்காரும். கால் வந்துட்டு வா. அதானே பார்த்தேன். உட்காரு, வரப்பட விடாது. உன் பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். தாய் அணைத்தால் தந்தை அணைப்பார். எப்படி? தாய் அடித்தால் தந்தை அணைப்பார்.
தந்தை அடித்தால் தாய் அணைப்பார். தாயும் தந்தையாகிய இறைவனே நீ அடித்தால் உலகில் யார் அணைப்பார்? அத மாதிரி அந்த வீட்டுல உன் பிள்ளைக்கு பொறுப்பெடுத்து கொண்ட பெரியவங்களே பக்குவப்படல. அதனால இந்த வாழ்க்கையில பிரிவு வந்து விடுமோங்கிற ஒரு மனக்குழப்பமும் மனவேதனையும் துயரமும் இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதுல எந்த பிரிவும் வராம பிள்ளைகளை ஆனந்தமா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா ஒரே ஒரு சான்று வரணும். 90 நாள் அவகாசத்துல வர வச்சு பிழை இல்லாம வாழ வைக்க. நல்லா அதான் வர வைக்கணும்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டு குனிது தானே உங்க வாழ்க்கையெல்லாம். கர்பசாமிக்கு ஐயா நீ சொன்னது மாதிரி எனக்கு எல்லாம் சந்தோஷமா நடந்துருச்சு கர்பசாமி அப்படின்னு எனக்கு நன்றி சொல்ல ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா நடந்துருச்சு உனக்கு? சொல்லுங்க மைக்கில் சொல்லுங்க. யாரு? ஏன் சொல்லுங்க சொல்லுங்க. இங்க நின்னுக்கா. அருள்மிகு உயிரை வழிகாட்டு மாரிபுர கலசம் ஐயா கலசமாய்க்கு நன்றி. அருள்வாக்கு சித்த ஐயப்ப சாமி ஐயா அவர்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 மாதங்கள் முன்பு 10 லட்சம் கலப்பு மாட்டுக்கு வந்தேன். என் கையில் வரும்போது 37,000 இருந்தது. இன்னைக்கு 37 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி இருக்கேன். வீடு தொழிலில் ஐயா கடை வச்சு கொடுத்தாங்க. வீடு கேட்டேன், வீடு போட்டு கொடுத்தாங்க. கையில் 10 காசு கிடையாது. ஐயா சூட்சமாக ஒரு வாக்கு சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வரும், அதை வச்சு நீ பயன்படுத்திக்கோ, அட்வான்ஸ் போடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் மேலும் மேலும் ஐயா எனக்கு காப்பாற்றுறாரு. சிறப்பாக வாழ்வேன். வாழ்க. கர்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்புற கர்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்புற கர்பசாமி அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு அரோகரா. சுவாமியே சரணம் ஐயப்பா. நாராயணா. கால் வந்துட்டோப்பா. ஏழையேனுக்கு இறங்கி இன்னொரு தரம் காண்போம். அத தெய்வமே முருகா முருகா முருகா. இன்னொரு தரம் சக்தி ஸ்வரூபா நாராயணா கோவிந்தா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இந்த வீட்டில் நீ பல கோடிகளை அடிக்கடிக்கு வச்சு ஆனந்தம் பெறுவாயப்பா. உன் கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும்,
வியாபாரங்கள் பெருகும். இன்னொரு பிரான்ச் அடுத்த வருஷத்துல ஒரு கடையை போட்டு தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. யாருக்கு நான் திருமணம்? கால் திருமணம் காளியம்மன் தெய்வம் எங்கப்பா இருக்கு? இருக்குன்னு கால் வந்துட்டோம். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்போம். உன் பையனை ஆளாம பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு எருமை மாடு வருது. எருமை மாடு வந்தா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆயுள் சம்பந்தமான விஷயம்னு காரணம். தாலி கட்டணும். அப்படி தாலி கட்டுகிற பொழுது ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க அப்படிங்கிற விதி அமைப்போடு பிறந்த மகன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஜாதகத்துல போய் கேட்டியா? மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. கால் வந்துட்டுவாங்க. அதனால இந்த நிலைகளை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஏமகால தூதங்கிட்ட வரத்தை வாங்கி இந்த மாங்கல்யத்தை பூட்டினால் மற்றவங்க யாருக்காவது பங்கம் வருமானு கேட்டேன். அந்த கேள்விக்கு கிடைத்த பதில், ஒன்று மாப்பிள்ளையுடைய தந்தை தாய், அப்படி இல்லையாயின் தாய் பெண்ணுடைய தாய் தந்தை, இந்த 4 பேர்ல ஒருவருக்கு நரம்பியல் பிணியோடு நிற்கும். ஆயுளுக்கு கண்ட வராது, ஆனால் வாதம் வம்பு போன்ற நோய் வந்து சேரும். அப்படி ஒரு விதி இருக்குப்பா அப்படின்னு ஏமகால தூதங்கிட்ட இருந்து வரம் வந்திருக்கு. இதுக்கு மூல காரணமாக இருக்கிற கிரகம் சனி பகவானுடைய கிரகம். இந்த நிலைகளை மாற்றி முடியுமான்னு கேட்டிருக்கேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, அதுக்கு வேண்டிய வழிகளை படித்தானே. கால் வந்துட்டுவான். தீயவைகளை நீக்கி தெய்வத்தை காட்டி வழியை காட்டி ஒளியை கூட்டி வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகனே. சாப்பிட்டு அதே திருப்பூர் எல்லை அப்படியா? ஆபரேஷன் போன்ற பாதிப்புகள் அடைந்தது யார்? யாருப்பா உடல்ல ஆபரேஷன் அடைந்தது யார்? வாமா. என்னம்மா உனக்கு ஆபரேஷன்? என்ன செஞ்சதுமா? கரெக்ட் தான். காலில் வந்துட்டு வாம்மா. உண்மைதாம்மா. அது இன்னும் ஒரு தரம் அவசரப்பட்டுட்டிய, மெல்ல விழுந்துட்டு வா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இந்த இறைவனை நம்பி வந்தாயா? யாரம்மா நம்பி வந்த? கால் வந்துட்டு வா. தாயாரை தந்தை மறந்தாலும் ஓடியா. அனுகூலம் காட்டுகின்ற ஞானத்தின் பிரகாசமே அவன் உடல் அமைப்பை எனக்கு காட்டுவாயாக. வயிறு, அடிவயிறு சம்பந்தமான குடல் பாதிப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த பாதிப்பு அறுவை சிகிச்சை நடந்துவிட்டால் அதிகமாக நடக்க முடியாது, குனிந்து எந்திக்க முடியாது, இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கும்.
அதனால என் வீட்டுக்காரருக்கு எந்த பங்கமும் வந்துவிடக் கூடாது என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. பாசத்தின் மிகுதியால் ஆபரேஷன் இல்லாம குணமாக்க முடியுமா கருப்பசாமி அப்படின்னு உன் உள் மனதுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த பிறவியில ஒரு அறுவை சிகிச்சை நடந்தே ஆக வேண்டும் என்று விதியோடு பிறந்த மகன் உன் கணவன். அவனுக்கு காப்பாத்தி தாரேன், மாங்கல்யத்துக்கு பங்கமெல்லாம் ஆக்கித்தாரேன். புண்ணியம் பெரு. அந்த கனி அவன் வீட்டுல வச்சு கும்பிட, இந்த கனி உன் மனையில் வைத்து வணங்க. இந்த மகளே, வெற்றி அடைவாய், மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பாய், குங்குமம் நிலைக்கும், குடும்பம் தழைக்கும், ஆனந்தம் பெருகும், என் அருள் உனக்கு கிட்டும். கருப்பசாமி நிறைய லட்சக்கணக்கான பணத்தை இழந்துட்டேன். அதையெல்லாம் எந்த தொழிலை வச்சு எப்படி மீட்ட போறோம்னு தெரியலையே ஐயா அப்படின்னு ஒருத்தர் வேதனைப்பட்டு நிற்கார. யாருப்பா அது? என்னம்மா, எங்க பணத்தை இழந்த? எங்க இழந்துட்டீங்க? எத்தனை லட்சம்? கோடிகள். கால் வந்துட்டு வா. இது என்ன செய்யணும்? அழுதன்னா நான் சொல்றது உன் மனசுல பதியாதுக்கா. சாமியை போய் 2 செகண்ட் கும்பிட்டுட்டு அங்கனே அழுகை நிப்பாட்டிட்டு ஏன் முன்னால ஆனந்தமா வந்து நில்லு பார்ப்போம். உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? ஒரு பக்கத்து உடம்பெல்லாம் எரியுதையா சொன்னாரா? என்ன காரணம்னு யார்ட்டையும் போய் கேட்டீங்களா? கேட்கல. அப்படி கண்ண மூடு. மாந்திரிகத்தால் செய்வினைகள் நடந்து உன் அங்கம் ஒரு பக்கத்துல உணர்வற்ற தன்மையும் அக்னியால் காந்துவது போன்ற காந்தலும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இருக்கு. இந்த நிலையை மாற்றித்தாரேன். நீதிமன்றத்தில் முடிய வேண்டியதை கருப்பசாமியுடைய சந்நிதியின் அருள் சக்தியின் காரணத்தால் உங்க செட்டில்மெண்ட்டை வாங்கி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. வா, பௌர்ணமிக்கு மோராளி என்னை வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன். போயிட்டோம், சாப்பிட்டு போ. தன்னுடைய மாங்கல்யத்தை பத்தி ஒருத்தருடைய மனதில் கவலை இருக்குதே, என்ன விஷயம்? தாலியை பற்றி கவலை. என்ன கவலை? என்னக்கா பிரச்சனை? அழக்கூடாது. உண்மை, நான் பேசுற வார்த்தைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? தாலியை பற்றி, மாங்கல்யத்தை பற்றி என்ன கவலை? நீ வந்து உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்திருக்க. நான் அதை பத்தி இங்க பேசவே இல்லை. நீங்க அங்க போய் நில்லுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். என்னம்மா ஓம் மாங்கல்யத்தை பத்தி என்னம்மா கவலை? கால் வந்துட்டுவாம்மா. பத்தியா எவ்வளோ பெரிய அர்த்தம் மறைஞ்சிருக்கு. நீ திடீர்னு வந்து பாசத்தில் கேட்குறியாக்கா, நீ வரக்கூடாதுன்னு ஒன்று சொல்லலை. நான் கூப்பிட்ட கேள்விக்கு பதில் நீ இல்லைங்கிறது தான் விளக்கம். என்ன? எப்படி எப்படி வீட்டுக்காரர் இறந்தது எப்படி? யாரு யாரு? பையன். வாடா செல்ல மகனே, வா வந்து உட்கார். நடந்தது நடந்து போச்சு. இதையெல்லாம் ஏமா நீ வந்து வெளியில வந்து சொல்லி கேட்குற? உன் மனதை பக்குவப்படுத்த முடியாதம்மா அப்படின்னு இவன் உன் மனசை சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னடா தம்பி, உண்மை இல்லையாடா? இதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படுத்தணுமா? இயற்கையாக நடந்து போச்சு, யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அநியாயம் நடக்கட்டுமே.
உன்னுடைய குடும்பத்துக்குள்ள மாந்திரிகத்தால் செய்வனைகளால் எதுவும் தவறுகள் நடந்திருக்குமா, அப்படி எதுவும் இந்த நிலைமைகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. அப்படி எதுவும் நடக்கவில்லை அம்மா. வீணாக அடுத்தவங்களை நம்ம சந்தேகப்படவும் வேண்டாம். அப்படி ஒரு குழப்பம் தேவையில்லை. இது இயல்பாக நடந்த நிலை. விதியின் பொருட்டு நடந்தது தான். அந்த குழப்பத்தை தூர விட்டுறலாம். இப்போ உன்னுடைய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் நான் அமைச்சு தரணும். வேற என்ன வேணும்? நிம்மதியா அமைச்சு தரேன். அவங்கள உயர்வா வாழ வைக்கிறேன். இவனுக்கு கிடைச்சிரும். அதுல சந்தேகம் இல்லை. 36 ஆண்டுகளுக்கு ஒளிமயமாக வாழ்வாங்க. அதுக்கங்கிட்ட அவங்க பிள்ளைகளின் யோகத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இந்தாடா ஜெயிச்சு வா மகனே, பக்கத்துல வா. வெளிநாட்டுக்கு போறானா? கண்ண மூடு. அவனுக்கு வேலையில ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அது முன்னேற்றத்துக்குரிய வழியாக இந்தா ஜெயிச்சு ஆனந்தமா வாங்கப்பா. கல்யாணத்தை பத்தி யாரும் கேட்டிருந்தீங்களா? நீ வா. யாருக்காக தம்பி இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை, பழைய காதல் ஓவியம் கரைந்த மாளிகை. என்ன வேலை பார்க்க? அப்படியா? போன் அடிக்கடி பேசுதிய? பக்கத்துல வந்து உட்காருங்க. அம்மா தம்பி பேர் என்ன பேருமா? மருதபாண்டி. என்னைக்கு கல்யாணம் நடக்கணும்? ஒரு வருஷம் பிள்ளைய அங்க போய் வாழ விடு. அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடி. வயசு ரெட்டிப்பு வயசா மாறிடும்னு ஜோசியர் சொல்லுவாங்க. அதை பெருசாக்காத. ஓராண்டு காலம் நீ வணியை பார்த்து வா. அதுக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கும். ஏன் சொல்ல மீறி நீ அப்படி கல்யாணம் முடிச்சேன்னா அடுத்து என்னை பார்க்கும்போது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சாமி, அதை ஜெயிச்சு தாங்கன்னு காட்டு வருவேன். சொன்னா அர்த்தம் இருக்கும் அக்கா. வீணா வேதனைப்படாத பிள்ளைய, புரியுதா? 9 மாதம் கழித்து என்னை வந்து பார், ஜெயிச்சு வா. ஓடு. 9 மாதம் சாப்பிட்டு போங்க. போங்க போங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு முக்கூடல் முக்கூடல் முக்கூடல். உட்கார முடியுமாக்கா? முடியாது. வாங்க. கண்ண முடிக்கா, நெல்லுக்கா. கிட்னி ரெண்டும் முழுமையான இயக்கம் கொடுக்கல. இப்போதைக்கு வந்து டயாலிசிஸ் கொஞ்சம் லேட்டாக நடக்கு. ஒரு கிட்னி அறுவை சிகிச்சை மூலமாக பலன் விளைய வைக்கும். உயிர்கண்டத்துக்கு இடமில்லைன்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வா, அங்கே போய் நின்று கும்பிட்டு வா. ஆப்ரேஷன் இல்லாமல் வேற வழியில் குணமாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று மனப்பயம். சரிதானா? அதானே? எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அறுவை சிகிச்சை நடக்கும். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். உனக்கு உயிர்கண்டமும் இருக்காது. இந்தா ஜெயிச்சு தர, தைரியமாக செயல்படு. கர்பசாமிக்கு இந்தா பணம் தந்திருக்கேன். ஆனந்தமாக செயல்படு. வெற்றி உண்டு. நீ காலில் வந்துட்டு வாக்கா. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, நல்லவர் என்றும் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. என்ன வேணும்? இல்ல,
3 மாதம் கழிச்சு என்னை வந்து பாரு. அதுக்கு பிறகு தான் உத்தரவே இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற கடனுக்கு பணம் கிடைக்கும் உன் பிள்ளைக்கு இப்போ. கர்மசாமிக்கு சாம்பவர் வடகரை. ஆட்டுக்குட்டிய குடுக்காம என்னைய ஏமாத்திக்கிட்டு கதை வச்சுக்கிட்டு அலையுதாங்க. ஆட்டுக்குட்டி எனக்கு ஒண்ணும் தர வேண்டாம். நாங்க என்ன